ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ்லே ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஈகர்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நானுமே உங்களுக்கெல்லாம் காட்டணும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன். வரலட்சுமி விரதம் பூஜையோட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் காட்டுறது தேர்ஸ்டே வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அம்மன் அழைக்கணும். நான் இந்த வருஷம் 2 கலசம் வச்சனால மேலே இருக்க கலசம் தான் வாசல்ல இருந்து அம்பாவை அழைச்சிட்டு வந்தேன். இந்த பிங்க் கலர் புடவை கட்டியிருக்க கலசம் நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே பூஜை பண்ண ஒரு கலசம். இது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே ஷூட் பண்ண ஒரு வீடியோ. நான் அம்பாளுக்கு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிட்டேன். நீங்கள் அம்மனுக்கு 2 அம்மன்னால ஒரு அம்மனுக்கு கரும் பச்சை சேலை கட்டியும் இன்னொரு அம்மனுக்கு ஒரு ஒரு கோல்டனும் ஒரு டார்க் க்ரீனும் சேர்ந்த மாதிரி மேட்சிங்காக சாரீ கட்டியிருந்தேன் அம்பாளுக்கு. மிச்சபடி விளக்குலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தாம்பாலம் அப்புறம் எல்லாம் நம்ம சீர்த வரிசை வைப்போம். அதுக்கு அம்மனுக்கு தாம்பூலம் அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சு புது புடவை எல்லாம் வச்சுருந்தேன். அம்மனுக்கு நான் அழகாக வெள்ளைத்தாமரை வச்சு பெரிய மாலை வாங்கியிருந்தது போட்டிருந்தேன். அம்மன் அம்சமாக இருந்தாங்க. அதெல்லாம் கீழே இருக்க அம்மனுக்கு நான் அரளிப்பூ செவ்வரளி நான் கோத்துருந்தேன். அதுவும் அந்த பூஜடை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வச்சுருக்கேன். மிச்சம் தாம்பூல பை எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ கற்பூர ஆரத்தி காமிச்சாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இனிமேல் தான் நான் அர்ச்சனை பண்ண போகிறேன். முதல்ல வீட்டில் எல்லாரும் அர்ச்சனை பண்ணாங்க. அடுத்து நான் அர்ச்சனை பண்ண போகிறேன். ஆனால் இது கற்பூர ஆரத்தி காட்டுறேன். அம்மன் முகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. அம்மன் ரொம்ப அம்சமாக பேக்ரவுண்டுக்கு ஸ்க்ரீன்லேருந்து எல்லாம் புதுசாக நான் வாங்கியிருந்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின மாலையெல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருந்ததை மேலே போட்டு அந்த லோட்டஸ் வச்சு நடுவில் இந்த மாலையெல்லாம் கட்டியிருந்தேன். அம்மன் ரொம்ப அழகாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு புடவை எல்லாம் போட்டு அடுத்து தாளம்பூ தலையில் வச்சுருந்தேன். 2 தாளம்பூ இருந்துச்சு. மேல் அம்மனுக்கு பெரிய தாளம்பூ, கீழே அம்மனுக்கு சின்ன தாளம்பூ வச்சுருந்தேன். அது இல்லாமல் இனிமேல் தான் நான் பூஜை பண்ண போகிறேன். அதுக்காக எல்லா பூவெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் இதில் கவர் ஆகலை. ஆனால் நான் அப்போ அங்கே தான் இருந்தேன். இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீட்டுக்கு நான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த எல்லா மாலையும் வாங்கியிருந்தேன். அந்த மாலை எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு இப்போ கம்மிங் வீடியோவில் சொல்கிறேன். ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்கள் தேவ்லே ஸ்டைல் தமிழ் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த வரலட்சுமி விரதத்தோட அரேஞ்ச்மெண்ட்ஸும் டெக்கரேஷன் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி எங்கள் பாட்டி போட்ட கோலம் இது படிக்கோலம். நெக்ஸ்ட்டு 2 பக்கமும் விழானால வாழை மரம், அடுத்து மாயலை தோரணம், அப்புறம் இந்த தென்னங்கீட்டு தோரணம். இவன் தான் என் ஃப்ரெண்டு துருளை ஸ்டைல் தமிழோட ஓனர். ஹாய். இப்போ உள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நுழைஞ்சோடனே மகாலட்சுமிகளின் சங்கமம் மாதிரி பின்னாடி பிவி ஷாப்பில் வாங்கின அந்த வாழை இலை பேக்ரவுண்ட் விரிச்சிட்டு, இது விஜயா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான். இது நான் ஷாப்பிங் ஹால் வீடியோவில் காட்டில் இந்த முகம் ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த அம்மன். இது 60 ருப்பீஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடு தி மாஸ்டர் பீஸுன்னு சொல்கிற மாதிரி ஸ்ரீபுரம் நாராயணி அம்மன். இவங்க நந்தினியத்தை எனக்கு கிஃப்ட் பண்ண ஒரு சிலை. இவங்க இருக்கிறதுலே பெரிய சிலை, சங்கு சக்கரத்தோடு இருப்பாங்க. நான் மாலை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் காஞ்சிபுரத்தில் வாங்கின லக்ஷ்மி பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஜெய் ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அவங்கள்ட்ட வாங்கின ஸ்வர்ண மகாலட்சுமி. நெக்ஸ்ட் இங்கே அவங்கள்ட்டே தான் வாங்கினது நின்ற கோலம் லக்ஷ்மி வாங்கியிருக்கேன். இது ஒரு செட்டு. நான் லக்ஷ்மி மட்டும் வச்சுருக்கேன். இங்கே ஸ்ரீதேவி அம்பாள் வச்சுருக்கேன். இங்கே கிரி ஸ்டோர்ஸ், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க கிரி ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இந்த லக்ஷ்மியை வச்சு 2 பக்கம் யானை வச்சு கஜலக்ஷ்மி மாதிரி ஒரு வுட்டு பாக்ஸ் மேலே செட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சின்ன மினியேச்சர் லக்ஷ்மி, இங்கேயும் ஒரு மினியேச்சர் லக்ஷ்மி, அப்புறம் இங்கே சங்கு சக்கரம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் முக்கியமான இடம் கலசம் வச்சுருக்க இடத்துக்கு நம்ம போகலாம். இப்போ வாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக டெக்கரேட் வந்து பண்ணியிருக்கேன். அந்த பிவி ஷாப்பில் வாங்கின மாலை தான் அது. வந்து எவ்வளோ மாலைன்னு நான் வந்து கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். 150 மாலை வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ கம்மியாக தான் ஹேங் பண்ணியிருக்கேன். ஆனால் இனிமேல் தான் கொலுவுக்கு இன்னும் நிறையாவே தொங்க விடணும். இந்த தொம்பை வந்து இது கோயம்புத்தூரில் இருக்க நியூ மங்களா விலாஸ் அந்த ஷாப்பில் இந்த தொம்பை இந்த பேர் வந்து நான் வாங்கியிருந்தேன். அப்போ இங்கேயும் ஃபுல்லாக வந்து அந்த மாலைகள் தான் தொங்க விட்டுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் 2 கலசம் வைக்கிறேன்னு அந்த 2 கலசத்தில் இவங்க வந்து பெரிய கலசம் அம்மன், இவங்க வந்து சின்ன கலசம். இந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீரங்கத்தில் வாங்கின மாலை நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன். அந்த மாலை போட்டு வாடாமல்லி வந்து கோத்த மாதிரி போட்டுட்டு அம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. நான் இனிமே தான் வந்து நான் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து முன்னாடி பூஜை பண்ண அந்த 3 வெள்ளி அம்மன் அவங்க 3 பேரையும் மஞ்சள் தடவி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெரிய காமாட்சி விளக்கு, அந்த பக்கம் விநாயகர், அப்புறம் வந்து புடவை, இங்கேயும் வந்து புடவை வச்சு கண்ணாடி வளையல் வச்சுருக்கேன். இங்கே வந்து மஞ்சள் கிழங்கு, அப்புறம் வந்து வளையல், ஜவ்வாது, கேஷ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அங்கே வந்து அகிலாண்டவல்லி அம்மனுக்கு இன்றைக்கி லக்ஷ்மி அலங்காரம். அங்கே வந்து இன்னும் விளக்கு ஏற்றலை, இனிமேல் தான் நான் ஏற்ற போகிறேன். நெக்ஸ்ட்டு கலச அம்மனுக்கு வருவோம். இவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஜடை கிடச்சிச்சு ஸ்ரீரங்கத்தில். அதை வச்சுட்டு இந்த அல்லிப்பூ இதையும் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் பஞ்சுத்திரி மாலை போட்டு அம்மனுக்கு புடவை கட்டியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மகிழம்பூ, தாளம்பூ, மேலே இருக்க அம்மனுக்குமே தலைக்கு மேலே தாளம்பூ வச்சுருக்கேன். ஆனால் ஒழுங்காக தெரியல. இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரம் இது இருக்குன்னால அது வச்சுட்டு இங்கே ஒரு குத்து விளக்கு, இங்கே ஒரு பேர், இங்கே சின்ன பேர் வச்சுட்டு இங்கே ஒரு காமாட்சி தீபம், இங்கே ஒரு காமாட்சி தீபம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அச்சத அரிசி, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். வாட்டர்மெலன், பைனாப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் வந்து ஆப்பிள், கோவா, அப்புறம் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அப்புறம் வாழைப்பழம் பாக்கு, அப்புறம் வந்து அந்த வெள்ளிப்பூ இனிமேல் அர்ச்சனை பண்ணுறதுக்காக, அப்புறம் மல்லிப்பூ கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்து கண்ணாடி வளையல் டசனு, அப்புறம் வந்து அம்மனுக்கான தாம்பூலம், அப்புறம் வந்து மாதுளம்பழம் வச்சுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்குற தாம்பூலம் நான் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். நான் வந்து வரலட்சுமி பூஜைக்கு வந்து செட் பண்ணது இது மாதிரி தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய். வெயிட் என்ன வீடியோ முடிஞ்சிருன்னு நினச்சிங்களா? இனிமே தான் வந்து வீடியோவே வந்து நடு கட்டத்துக்கு போகுது. அந்த வீடியோ ஷூட் பண்ணனால நான் வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சொல்லிட்டேன். ஆனால் நமக்கு இன்னுமே வந்து இந்த அர்ச்சனை பண்ண வீடியோ, கற்பூரம் காட்டினது, ஆரத்தி எடுக்கிறது, அப்புறம் வந்து வரலட்சுமி விரதத்தோட கதை வந்து 3 வகையான கதைகள் இருக்குது. அதுவும் நான் வந்து வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அதை எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே ஸ்ரீபுரம் நாராயணி அம்மன் வந்து எனக்கு நந்தினி ஸ்வைப்ஸ் நந்தினியத்தை கொடுத்த கிஃப்ட்டு. மிச்சபடி ஃபுல்லாக வீடே ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிவிட்டு இது வந்து கற்பூரம் அம்மனுக்கு காமிச்சிட்டு அடுத்து வெளியே இருக்கிற இங்கே இருக்கிற அம்மனுக்கு காமிச்சிட்டு அடுத்து வாசலுக்கு வந்து அதுவும் ஒரு மகாலட்சுமியான பொருள் தான், அதுக்கும் காமிச்சிட்டு வீட்டுக்கு மறுபடியும் வந்து ஒரே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு எல்லாருக்கும் காமிச்சிருவேன். இதான் வந்து நான் பண்ணுற இதை நான் பண்ணுவேன். அப்புறம் எல்லோரும் எடுத்துப்பாங்க. இப்போ வந்து நைட்டு எல்லோரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு கற்பூரம் காமிச்சிட்டு அப்புறம் ஆரத்தி எடுக்கலான்னு சொல்லிட்டு கற்பூரம் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். கீழே இருக்க அம்மனுக்கு, மேலே இருக்க அம்மனுக்கு, அகிலாண்டவல்லி அம்பாள்னு எல்லாருக்கும் கற்பூரம் காமிச்சு முடிச்சு அது குளிர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆரத்தி எடுத்தேன். அதுவுமே இந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஆரத்தி வந்து அன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால் வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் நான் வந்து கலசம் பிரித்தேன். சாட்டர்டே, இது வந்து ஃப்ரைடே. நான் சாட்டர்டே தான் கலசம் பிரித்தேன். அதனால் வந்து ஆரத்தி எடுத்து வாசலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கலசம் பிரிக்கிற வீடியோவுமே நான் கடைசியில் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கதையும் பார்த்துட்டு நம்ம கலசம் பிரிக்கிறத பார்க்கலாம்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3வது நாள் புனர் பூஜை பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வரலட்சுமி விரதத்தோட கதையை பத்தி சொல்லிடலான்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா வந்து நிறைய கெஸ்ட் இருந்தனால நேற்று வீடியோ எடுத்துட்டு அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கும் போதே இப்போ நைட்டு லேட் ஆயிடுச்சு. ஆனால் நேற்று வந்து வரலட்சுமி நோம்போட கதை சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு சொல்றேன். கதை பார்த்தீங்கன்னா வந்து சந்திரிகான்னு வந்து ஒரு மகாராணி இருந்ததாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து கோவம்னால என்னன்னு தெரியாம இருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து 7 ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தாங்க. அவங்க அவங்க வந்து கோவமே பட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில கோவப்பட்டதே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப கடவுள் பக்தியா ரொம்ப ஸ்ரத்தையா இருப்பாங்க. ஆனா வந்து ஒரு தடவை வந்து அந்த இதை பார்த்து மகாலட்சுமி அம்பாள் வந்து மனம் உருகி அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க. ஒரு வயதான பெண்மணி போல சுமங்கலியா போறாங்க. இவங்க வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அதுவுமா நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டு தாம்பூலம் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அதான் வந்து அந்த பாட்டி மாதிரி போன மகாலட்சுமி வந்து கேட்குறாங்க, இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு, நீ அம்மனை பூஜை பண்ணாம நீ இப்படி முழுசா சாப்பிட்டு உட்காந்துருக்கியே அப்படின்னு வந்து மகாலட்சுமி கேட்டோடனே அவங்களுக்கு வந்து அவங்க தப்பை சுட்டி காமிச்சிட்டோமேனு அவங்களுக்கு கோவம் வந்தனால மகாலட்சுமி அம்மனை வந்து கன்னத்துல அரைஞ்சு வெளியே போக சொல்லிடுறாங்க. கண் கலங்கியே வர மகாலட்சுமி அம்மனை வெளியே அவங்க பொண்ணு ஷாமா வந்து ஏன் நீங்க அழுவுறீங்கன்னு கேட்ட உடனே வந்து மகாலட்சுமி சொல்லியிருக்கிறது, நான் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல போனேன், அவங்க வந்து நாம வச்சு வெளியே அமிச்சிட்டாங்க அப்படின்னோடனே அவ வந்து இல்லை எங்கள் அம்மா பேசினேன் என்னை மடிச்சிருங்கன்னு கேட்டு நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோன்னு சொல்லி முதல்ல வரலட்சுமி நோன்பு எப்படி பண்ணும் எதுக்கு பண்ணுன்னு சொல்லி வந்து அம்மன் வந்து அவள்கிட்ட சொல்கிறாங்க. அவளும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புகுந்த வீட்டுக்கு போய் அங்கே போய் வந்து வரலட்சுமி நோன்பு பண்ணி அவங்க வந்து பணக்காரங்களாகிறாங்க. ஆனால் வந்து அவங்க அப்பா வீட்டு குடும்பம் வந்து அப்படியே வந்து மகாலட்சுமி அவமதிச்சனால வந்து நாட்டை இழந்து பணமெல்லாம் இழந்து அவங்க வந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து வீதிக்கு வராங்க. அடுத்து நாட்டை இழந்து காட்டுக்கு வராங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொரு இடமா வராங்க. அப்புறம் அதனால வந்து இந்த ஷியாமா என்ன பண்றாங்க, அவங்க புகுந்த வீட்டுல இருந்து வந்து சாப்பாடு வந்து தெரியாம வந்து ஆளை வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பணம் மூட்டையில வந்து கொடுத்துருக்காங்க தங்க காசு. ஆனா அவரு பிரிச்சு பார்த்தோன்னே அது வந்து எல்லாம் வந்து கறிக்கட்டையா இருந்திருக்கு. அதனால வந்து அதுக்கப்புறம் ஷியாமாக்கா அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்திருக்கு மகாலட்சுமியோட சாபம் பெற்றிருக்காங்க. அதனால வந்து ஷியாமா வந்து மகாலட்சுமி பூஜை வந்து எப்படி பண்ணணும்னு அவங்க அம்மாவுக்கு சொல்லி வந்து அவங்க பண்ணதா வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ராஜா வந்து அப்புறம் வந்து போருக்கு வந்து ஆட்களை சேர்த்து போய் நாட்டை மீட்டதா இது ஒரு கதை. இப்போ வந்து 2வது கதை. இப்போ வந்து இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படியா வரலட்சுமி நோன்பு செய்யறோம்னாலே கேள்விப்பட்ட ஒரு பேர் வந்து சாருமதி தான். அவங்களோட கதையை பார்ப்போம். சாருமதின்ற பெண் வந்து கல்யாணம் பண்ணி அவங்களோட புகுந்த வீட்டுக்கு போறாங்க. அவங்க புகுந்த வீட்டுல எல்லாருமே ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஆனாலும் அவங்க வந்து அவங்க மாமனார் மாமியாருக்கு சேவை செஞ்சு எல்லாம் பண்றாங்க. இதை பார்த்து மனம் குளிர்ந்த மகாலட்சுமி அம்பாள் வந்து சாருமதி கனவுல வந்து வரலட்சுமி நோன்பு இப்படி செய்யணும், இதுக்காக செய்யணும்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கப்புறமா அந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிச்சு அதுக்கப்புறமா அவங்க வந்து கோடீஸ்வரவங்களை ஆகுறாங்க. 3வது கதை என்னன்னா வந்து முதல்ல தோன்றின கதை வந்து கைலாசத்துல தான் வந்து சிவனும் பார்வதியும் வந்து சதுரங்கம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு தேவதை வந்து தான் வந்து ஜட்ஜா இருக்காங்க. அவங்க வந்து கணக்கு வந்து யார் வந்து ஜெயிச்சான்ற ஒரு போட்டியில சிவன் நான் தான் ஜெயிச்சேன்றாங்க, பார்வதி நான் தான் ஜெயிச்சேன்னொன்னே அவங்க வந்து பார்வதி ஜெயிச்சாலும் சிவனுக்கு சப்போர்ட் பண்ணி சிவன் தான் ஜெயிச்சாருன்னொன்னே பார்வதி வந்து சாபம் கொடுத்துட்றாங்க, நீ வந்து துஷ்டயா நீ வந்து அடுத்த ஜென்மத்துல போய் பிறப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் சாப விமோட்சம் கேட்டு பார்வதி காலில் அவங்க வந்து உளுந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்வதி சிவனும் சேர்ந்து நீ வரலட்சுமி நோன்பு பண்ணு, அதனால உனக்கு இந்த சாபம் வந்து விடுபடணும்னு அவங்களும் பண்ணி அவங்க வந்து ஒரு குளக்கரையில வந்து பண்ணி அவங்களும் வந்து சாப விமோட்சம் வந்து கிடைச்சிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 3 கதை சொல்றாங்க. இப்போ வந்து அம்மனுக்கு
புது தாமரை மட்டும் இனிமே போட வேண்டியிருக்கு. மேல இருக்க அம்மனுக்கு புது தாமரை போட்டு மிச்சபடி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு புனர் பூஜை பண்ணுறதுக்காக இனிமேல் தான் பிரசாதம் பண்ணிட்டு அம்மனோட 108 போற்றி சொல்லிட்டு அம்பாவை வந்து அரிசி கலையத்துக்குள்ளே நான் வைக்க போகிறேன். நான் ரெண்டுமே வந்து புடவை கட்டி பெரிய கும்பமாக வச்சுருக்கனால இந்த தேங்காயோட முகம் இருக்கிறது மட்டும் 2 முகத்தையும் எடுத்து அரிசி பானைக்குள்ளே வச்சிடலான் இருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து 3 நாளைக்கு அந்த முகத்தை எடுக்கக்கூடாது. 3 நாள் மேக்சிமம், அதுக்கு மேலே 5 நாள் 7 நாள் அது மாதிரி வைக்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 3 நாள் வேணா வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா எத்தனை நாள் வேணாலும் அந்த அரிசி பானைக்குள்ளே நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். அப்போ நல்லா பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து கலசம் பிரிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து இந்த நோம்பு சரடு கட்டி இருக்கிறது வந்து இந்த பூஜை வேஸ்ட்டோட சேர்த்து நம்ம வந்து போட்டுடலாம். அதே மாதிரி அம்மனோட எல்லா பூவுமே அது மாதிரி போட்டுடலாம். ஏதாவது ஒரு பூ மட்டும் அந்த அரிசி கலையத்துக்குள்ள வந்து வைக்கணும்பாங்க. இது அடுத்து நம்ம வந்து புனர் பூஜை பண்றத பார்க்கலாம். ஆத்மலக்ஷ்மி போற்றி, ஓம் ஆதிலக்ஷ்மி போற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போற்றி படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து அர்ச்சனைக்கு வந்து நான் பூ போடல, நார்மலாக போற்றி படிக்கிற மாதிரி தான் நான் வந்து படிச்சிருக்கேன். அதை முடிச்சுட்டு வந்து அம்மனுக்கு வந்து கற்பூரம் காமிச்சு சாம்பிராணி காமிச்சு கற்பூரம் காமிக்கணும் நம்ம. அதுவும் நான் வந்து காமிச்சிருப்பேன். அது முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து ரெண்டுமே வந்து பெரிய கலசம் புடவை கட்டினால வந்து 2 அம்பாலையும் வந்து என்னால் உள்ளே வைக்க முடியல. அதனால வந்து 2 அம்மனோடைய தேங்காவோட முகத்தை நான் உள்ளே வச்சேன். நான் வந்து சின்ன அரிசி கலையமா இப்போதைக்கு வச்சிருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் 2 முகமுமே கொஞ்சம் வந்து இடைஞ்சலாக நான் வந்து வச்சிருப்பேன். இந்த அம்பாளுக்கு வந்து ஒரு நகை விடாமல் அப்படி நகையோடைய அம்பாள் வந்து இந்த அரிசி கலையத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் மேலே இருக்க அம்பாளுக்கு நான் அப்படியே வந்து எடுத்து அவங்க வந்து அடுத்த ஃபிட்டிங்னால வந்து அவங்க வந்து அப்படியே முகம் மட்டும் வந்தாங்க. நான் இப்போதைக்கு இப்படி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் பெரிய ட்ரம்மா பார்த்து இன்னொரு முகத்தை நான் வந்து வச்சு மாற்றிட்டேன். நல்லா இனிமேல் வந்து எல்லா பச்சரிசி எல்லாம் இனிமேல் கொட்டணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.